காங்கிரஸ் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய பொருளாதார ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபெயில் ஆயிருச்சு, ரீசெட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு. இதை விட ஒரு அபத்தம் இருக்க முடியாது. இவர் இந்த 5 நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறது, அத்தனையும் அவ்வளவு இத்தனைக்கும் அவரை வந்து நார்வேல ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க ஒரு அம்மா வந்து ஹெல் லிங் அப்படிங்கிறவங்க வந்து என்னவோ ஒரு அடாசுத்தனமான கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்கள பிடிச்சி அப்புறமா சப்சிக்வெண்ட்டாக மற்றவங்க கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு இந்தியாவை போயிருக்கீங்களா? இல்லை. இந்தியாவை பற்றி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை. இந்தியாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஏன் இந்த கேள்வியை கேட்டீங்க? சும்மா ஏதோ பேப்பரில் பார்த்தேங்க, எனக்கு கேட்கணும் போல கேள்வி தோணுச்சு, அதனால கேட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ரைட். ஆனால் அங்கே போய் எனர்ஜி ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். போகிற இடத்துலலாம் உயர் தொழில்நுட்பம், டீப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஆழமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, டீப் டெக் அப்படிங்கிறது தான் வார்த்தையே இன்னைக்கு. ஒன்று டீப் டெக், இல்லைன்னா எனர்ஜி, இப்படின்னு மாறி மாறி அப்புறம் வர்த்தகத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்ட்டு. அந்த விதத்தில் வந்து நம்முடைய பிரதமருக்கு நிஜமாகவே நன்றி சொல்லணும்.